இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கடலை வச்சு சின்ன ஒரு குழம்பு செய்கிறோம். நம்ம தாளிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது தாளிச்சிடும். பொரிச்ச பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வச்சுக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை அழகாக வதக்கிக்கலாம். கூட ஆட் பண்ணிக்கலாம். சித்தமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு நம்ம அதை அழகாக வதக்கிக்கலாம். பிடிச்சி வச்ச கருப்பு கடலையை நம்ம இதை சேர்த்துக்கலாம். கடலையை ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்ச கடலையை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இதை தண்ணியில் போட்டு அவிச்ச கடலையை நம்ம இதை சேர்த்துக்கிறோம். புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை போட்டு இதை இதுக்கு மாரி 2 பச்சை மிளகாய் வச்சு போட்டுங்க. பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இதை வதக்குறோம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், முந்திரி பருப்பு இதுதான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே நம்ம வச்சு கிண்டி விடுறோம். அரைச்ச மசாலாவில் சும்மா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும் அளவுக்கு நம்ம அந்த மசாலா சேர்த்துக்கணும். நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம் அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, நம்ம வறுத்து பொடி செஞ்சு அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சம் கடலை எடுத்து நான் அரைச்சிருக்கிறேன். அரைச்ச கடலையே நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலை எடுத்து நான் அரைச்சிருக்கிறேன். அப்படியே இதில் தேங்காய் பால் கலந்துக்கணும். கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு நம்ம அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். உப்பு பதம் பார்த்துங்க. உப்பு, காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. உப்பு திட்டமாக உப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் லெமன், விருப்பம் இருந்துச்சுன்னா சும்மா கொஞ்சம் லெமன் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மூடி போட்டு இது வேக பாருங்கள். அழகாக நான் போட்ட தண்ணியெல்லாம், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி, தேங்காய் பாலெல்லாம் அழகாக சுண்டி, மசாலாலாம் நல்லா சூப்பராக வெந்து எண்ணெய் அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமா? நெய்யெல்லாம் லைட்டாக உருக்கி ஊற்றிட்டு இதை அப்படியே கிண்டிடலாம். நெய் போட்டால் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கருப்பு கடலை குழம்பு வச்சுட்டோம். இது வந்து இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசை கூட நல்லா சூப்பராக இருக்கும். இது நம்ம போட்ட நெய்யெல்லாம் அப்படியே மேலோடு இருக்குது. கருப்பு கடலைலாம் நல்லா அழகாக வெந்து இருக்குது. மசாலாலாம் நம்ம வதக்கி அரைச்சி போட்டிருக்கிறோம். போட்டுக்கிறோம். ரொம்ப உடம்புக்கு சத்தான பொருள். என்ன சூப்பரான, சுவையான, அழகான, ஆரோக்கியமான கருப்பு கடலை குழம்பு நம்ம செஞ்சுக்கிறோம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.